இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3 வே டவர் காம்போ தான். இந்த 3 வே டவர் காம்போவில் வந்து 6 இன்ச்சஸ் சூப்பர், 6 இன்ச்சஸ் மிட் ரேஞ்ச், 4 இன்ச்சஸ் சில்க் டம் டியூட் ரிப்ளேஸ் பண்ண மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக டிசைன் பண்ணியாச்சு. இப்போது இது கஸ்டமர் கேட்டது வந்து பெயிண்டட் பாக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பெயிண்டட் பாக்ஸ் வந்து நார்மலாக எப்பயுமே நிறைய டிசைன்ஸ் கொண்டு வரலாம். அந்த கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஹெச் ஃபினிஷிங் பக்காவாக வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. அதேமாதிரி கஸ்டமர் வந்து ஊஃபரில் வந்து எந்த ஒரு ரேட்டில் சவுண்ட் வராத அளவுக்கு, உதறல் சவுண்ட் இல்லாத அளவுக்கு எனக்கு பக்காவாக டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்டர்னல் பிரேசிங் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் எட்ஜஸ் எல்லாம் பக்காவாக கர்வ் பண்ணி, அதிலேருந்து எந்த ஒரு பாக்ஸோட உதறல் சவுண்ட் இல்லாத அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பைப்பு எதுக்காக பெண்ட் பண்ணியிருக்கோம்னா, ஏர் சப்வூஃபர்லேருந்து ஜென்ரேட் ஆகிற ஏர் வந்து ஈஸியாக எக்ஸிட் ஆகிற அளவுக்கு பக்காவாக அந்த பைப்பை வந்து பெண்ட் பண்ணி, இந்த ஏர் ஒரு வழியாக ஏர் வந்து வெளியே ஏற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதோட டைமென்ஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹைட் வந்து 36 இன்ச்சஸ், வித்து வந்து 9 இன்ச்சஸ், டெப்த்து வந்து 12 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ.